பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு குட்டி கிராமத்துல ஒரு சின்ன பையன் வாழ்ந்து வந்தான். அந்த சின்ன பையனோட பேரு ராஜா. ராஜா சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க. ராஜாவோட அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் ராஜா அவனோட மாமா வீட்டில் தான் வளர்ந்து வந்தான். பட் ஆனால் அவனோட மாமா இருந்துக்கிட்டு எப்பயுமே ராஜாவை, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, உனக்கு படிப்பும் வர மாட்டேங்குது, எங்கள் குடும்பத்துக்கு நீ பாரம் தான்ங்கிற மாதிரி ரொம்பவே டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி ராஜாவை அந்த சின்ன வயசுலேயே ரொம்பவே டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் ராஜாவோட மாமாவும் இருந்துக்கிட்டு எப்பயுமே பேசிக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே ராஜாவை பயங்கரமாக பாதிப்படைய செஞ்சு ராஜாவோட நண்பர்கள் எல்லாருமே ஸ்கூலுக்கு போகும்போது ராஜா அந்த வில்லேஜில் ரொம்பவே கடுமையான வேலைகளை செய்ய வேண்டியது இருந்துச்சு. அந்த வில்லேஜில் இருந்து மற்ற மக்களோட வயல்வெளிகளில் இறங்கி வேலை பார்க்கறது, அவங்களோட கால்நடைகளை பராமரிக்கிறதுங்கிற மாதிரி ரொம்பவே கடுமையான வேலைகளை ராஜா செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ராஜாவுக்கு ஒரு ஃபார்மர் கிட்ட வேலை கிடைச்சிச்சு. என்ன ஒர்க்குனா, அந்த ஃபார்மரோட மாடுகள் எல்லாத்தையுமே நல்லா பராமரிக்கணும். ராஜாவும் அவனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாடுகள் எல்லாத்தையுமே பராமரித்தான். பட் ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மாடு நோய்வாய்ப்பட்டுச்சு. அதனால அந்த மாடுனால பால் கொடுக்க முடியாமல் போனதுனால அந்த ஃபார்மர் இருந்துக்கிட்டு ராஜாவை பார்த்து, நீயோட அன்லக்கி, நீ வேலைக்கு என்கிட்ட சேர்ந்ததுக்கப்புறம் தான் என்னோட மாடு எல்லாமே நோய்வாய்ப்பட்டு போகுதுன்னு அந்த ஃபார்மர் இருந்துக்கிட்டு ராஜாவை துரத்தி அடிச்சிடுறாரு. அடுத்து ராஜா இருந்துக்கிட்டு ஒரு சின்ன ஃபுட் ஸ்டாலில் வேலைக்கு சேர்றான். அந்த ஃபுட் ஸ்டாலில் ராஜாவுக்கு என்ன வேலைன்னா, பிளேட்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வைக்கணும். ராஜாவும் அவனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே ஸ்பீடாக தான் அந்த பிளேட்டை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வைக்கிறான். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் நாளே அந்த ஃபுட் ஸ்டாலோட ஓனர் ராஜாவை பார்த்து, நீ ரொம்ப ஸ்லோவாக வேலை பார்க்குற, உன்னால் இங்கே வேலை பார்க்க முடியாது, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு அந்த ஃபுட் ஸ்டால்லையும் ராஜாவை துரத்தி அடிச்சிடுறாங்க. ஒரு நாள் நைட் ராஜா ரொம்பவே பசியோடையும் தாகத்தோடையும் ஒரு குளத்து பக்கத்தில் உட்காந்துருக்கிறான். மேலே வானத்தை பார்க்கும்போது ராஜாவோட கண்களுக்கு ஒரு பிரைட்டான ஸ்டார் கண்களுக்கு படுது. அந்த பிரைட்டான ஸ்டாரை பார்த்ததுமே ராஜாவுக்கு தனக்குள்ளவே ஒரு நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்குது. ராஜாவே அவனே நம்பிக்கை வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் இருந்தேன்னா, இப்போ ஏற்படுற ஃபெயிலியர்ஸ் பார்த்து நான் பயந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் இருந்தேன்னா இதே மாதிரி தான் என்னோட லைஃப் கடைசி வரைக்கும் இருக்கும்னு அடுத்த நாள் காலையில் அந்த வில்லேஜை விட்டு வெளியே பசியோடைய தாகத்தோடையும் விட்டு புறப்பட்டு போனான். கொஞ்சம் தூரத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை பார்த்ததுமே அங்கே இருக்க கான்ட்ராக்டர் கிட்ட பேசி ராஜா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலைக்கு சேர்றான். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் ராஜாவும் ரொம்பவே கடுமையாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை பார்க்குறான். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருந்த மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ராஜா ரொம்ப நல்லாவே பேசும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருந்த மற்ற நபர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட விதியினால தான் நாங்கள் இந்த மாதிரியான கடுமையான வேலைகளை எல்லாத்தையுமே நாங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. இந்த மாதிரியான கட்டட வேலைகளை எங்களோட விதியினால தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு விதி மேலே அவங்க எல்லாருமே பழி போட்டப்போ ராஜா மட்டும் இல்லை நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலான்னு நம்பிக்கையோட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் கான்ட்ராக்டர் இருந்துக்கிட்ட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருந்த ஒரு கஷ்டமான வேலையை ஒரு நம்பிக்கையே இல்லாமல் ராஜாவுக்கு கொடுக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ராஜா ரொம்ப நம்பிக்கையோட என்னால் முடியும், அப்படி நான் தப்பாக பண்ணிட்டேன்னா என்னை வேலையை விட்டு அமைச்சிருங்க நம்பிக்கையோட சொல்கிறத பார்த்துட்டு கான்ட்ராக்டரும் அந்த வேலையை ராஜா கிட்ட ஒப்படைக்கிறாரு. கான்ட்ராக்டர் கொடுத்த அந்த வேலையை ரொம்ப டெடிகேட்டிவாக ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிக்கலாம். இதை பார்த்துட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருந்தவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு ராஜா மேலே ஒரு மதிப்பு அந்த இடத்துல பெருக ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள்லேயே ராஜா அவனோட ஃப்ரீ டைமில் கட்டட தொழில்னா என்ன, கட்டடம்லாம் எப்படி கட்டுறாங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருந்த எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஃப்ரீ டைமில் கற்றுக்கவும் செய்கிறான். கொஞ்ச நாளில் என்ன ஆகுதுன்னா, ராஜா அந்த இடத்துல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருந்த நபர்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு லீடராக ஃபார்ம் ஆகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக கான்ட்ராக்டர் கிட்ட நம்பிக்கையான ஆளாக மாறினதுக்கப்புறம்
ராஜா வந்து சைடில் வந்து மணியும் வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி மணி சேவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. சில வருடங்களில் ராஜா இருந்துக்கிட்டு ஒரு சின்ன கான்ட்ராக்ட் பிஸ்னஸை வந்து ஆரம்பிக்கிறான். அப்படி ஆரம்பிச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன லெவலில் வந்து அவன் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தான். கொஞ்ச நாளில் வந்து பெரிய பெரிய பில்டிங்கு கான்ட்ராக்ட் எடுத்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் திரும்ப அந்த வில்லேஜ்க்கு ராஜா வந்ததுக்கப்புறம் தரக்குறைவாக அவனை பேசினவங்க எல்லாருமே இப்போ வந்து அவனை பாராட்டி பேச ஆரம்பித்தாங்க. ராஜா அந்த வில்லேஜில் வந்து ஒரு ஸ்கூலை வந்து கட்டி கொடுத்தான். மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்ஃபனேஜையும் ஓப்பன் பண்ணி வச்சான். அதுக்கப்புறம் ராஜாவுடைய லைஃப்பும் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பாக வந்து போச்சு. ராஜாவோட இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரியிலேருந்து நீங்கள் எல்லாருமே என்ன கற்றுக்கிட்டீங்கிறத வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து இந்த ஸ்டோரி வந்து படித்து உங்ககிட்ட சொன்னதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கை மேலேயும் விதி மேலேயும் பழி போடாமல் நாம் வந்து முயற்சி பண்ணால், நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நாம் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளுக்கும் வந்து சக்ஸஸ் கிடைக்குங்கிறது ராஜாவோட இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரியிலேருந்து எனக்கு தெரிஞ்சு. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உமர் ஃபாரூக்.